வெல்கம் பேக் டு ஐவி ஸ்டுடியோஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிங்ஸ்டன் மூவி டீசர் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் மூவி ரியாக்ஷன் போடுங்க, அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதை பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நானுமே அந்த டீசர்னு பார்க்கவே இல்லை. பட் ஆனால் மற்ற எல்லாருமே நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த டீசர் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இன்னைக்கு அந்த டீசர் தான் நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Start. ஓஹோ, ஆக்சுவலாக திஸ் டீசர் வாட்ச் இன் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி. ஓகே, 3 லாங்குவேஜஸில் இதாவது போல் ரிலீஸ் ஆகுது. பரவாயில்ல, ஓகே. ஓஹோ, தூத்துக்குடி மாவட்டம் தூவத்தூர் மீனவர்கள் கடலில் காணாமல் போனது தொடர்பாக தேடுதல் குழுவின் தொடர்பு மர்மமான முறையில் துண்டிக்கப்பட்டது. இதுவரைக்கும் கடலுக்கு போன யாரும் உசுரோட திரும்பி வந்தது இல்லையா? மீறி கடலுக்குள்ள போனா பேய் வெறும் கட்டுக்கதைன்னு சொல்லி கூட்டியாந்த இங்க பேய நெசம், சாவு நெசம். இந்த சமுத்திரத்தை கட்டியால ஒருத்தன் பிறந்ததாம்ல வரணும். என்னங்க நெக்ஸ்ட் ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு மூவி ரெடி ஆயிடுச்சு போல. ஃபஸ்ட்டு நானுமே இது எப்படி மிஸ் பண்ணான்னு தெரில. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி மூவி தான் பார்த்தீங்கன்னா இது. ஜிவி பிரகாஷ் மூவி செலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலான கேட்டகரி இது மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் இப்போ வந்து உண்மையிலே நல்லா எடுத்திருக்காரு. இந்த மூவி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7th March ரிலீஸ் ஆகுது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் செம்ம வயசு. ஜிவி பிரகாஷ் அண்ட் திவ்யா பாரதி காம்போவில் அடுத்த மூவி வருது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பேச்சுலரில் பார்த்துருப்போம். அந்த காம்போ வேறு, இந்த மூவியோட காம்போ வேறு. பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கடலில் நடக்கிற சீன்ஸ் தான் இதெல்லாம். உண்மையிலே ஸ்க்ரீன் ப்ளேலாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்தோட. இப்போ தமிழ் மூவியில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கண்டென்ட் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த கிங்ஸ்டன் மூவியும் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேண்டசி மூவி மாதிரி இருக்குது. இதாவது பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷில் பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் பார்த்துருப்போம். இப்போ நம்ம தமிழில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது என்னங்கிறது தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லோரும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். March 7th அன்னைக்கு. அவ்வளோதான். டாடா பை பை, see you on next video.